ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் அனலைஸ் பண்ண மாதிரி எல்லாமே நல்ல மூமெண்ட் கொடுத்துச்சு. பட் ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து என்ட்ரி கொடுக்காமலே டார்கெட் அச்சீவ் ஆச்சு. பட் ஒரு சில இதில் பார்த்தோம்னா அனாலிசிஸ் பார்த்தோம்னா நம்ம பை சொல்லியிருக்கோம், ஆனால் அது வந்து ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு செல் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரேட் ஆகிற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எப்படி நம்ம இது பண்ணலாம், ரிவர்ஸ் ட்ரேட் எடுக்கலாம், அது கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பிடிசி வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ஆஃப் செல்லிங்கில் தான் இருந்தோம். செல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் அதுக்கப்புறம் பை வரும்னு சொல்லியிருந்தோம். பட் அது பை வரல, கரெக்டாக வரல. ஸோ இது ஒரு ஐஆர்லாம் மார்க் பண்ணியிருந்தேன். நேற்று போட்ட வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஐஆர் இதுக்கு கீழே ஏதாச்சும் ஒரு பையிங் கிடச்சா ஐஆர்ஐஸ் டார்கெட் பண்ண சொல்லியிருப்பேன். பட் வந்து பிடிசி வந்து ஃபுல்லாகவே டவுன் சைட் போயிடுச்சு. ஸோ இது ரீசன் வந்து ப்ரைமரி ரீசன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ப்ரைமரி ரீசன் எதுனா ஸோ இங்கே வந்து க்ரீன் கேண்டில் இருந்துச்சு. அதனால் நம்ம நெக்ஸ்ட் டே க்ரீன் கேண்டில் இது அப்சைட் போகும்ட்டு டிசைட் பண்ணோம். பட் இன்னொன்று என்னென்னா சின்ன விஷயம் நம்ம நோட் பண்ண மறந்துட்டோம். என்னென்னா இந்த ப்ரீவியஸ் டேஸ் ஹைஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹைஸை எடுத்துகிட்டு உள்ளேயே க்ளோஸ் வச்சுருக்கேன் அந்த க்ரீன் கேண்டில். ஏன்னா அது க்ரீன் கேண்டில் இருந்தாலுமே சிஆர்டின் படி கேண்டில் ரேஞ்சர் படி மேலே அப்சைட் எடுத்துச்சுன்னா டவுன் சைட் ஆஃப் த கேண்டில் வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணணும். ஸோ இந்த கேண்டில் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு 1 ஹவரில் ஷிஃப்ட் பண்ணி பார்க்கணும் ஸ்ட்ரக்சர் எதாவது பிரேக் ஆகிருக்கான்ட்டு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே பிரேக் ஆகிருக்கு. சொன்னால் இல்லைங்களா, இது ஐஆர்னு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு கீழே வந்து பிரேக் ஆகிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ரிவர்சல் கிடைக்கும்னு பார்த்தோம். பட் ஆனால் ரிவர்ஸ் கிடைக்கல. ஏன் ரிவர்சல் கிடைக்கல? ஸோ பிரேக் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே வந்து இந்த க்ரீன் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுருந்ததுன்னா நம்ம அப்சைட் போயிருக்கலாம். பட் வந்து க்ரீன் கேண்டில் வைக்கல, இங்கேயே ஒரு ரிஜெக்ஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரிஜெக்ஷன் கிடைக்கும்போது இந்த இது இருக்குங்களா பிரேக்கு, இது வந்து ஒரு வேலிட் பிரேக்காக நம்ம கன்சிடர் பண்ணலாம். பிகாஸ் செல்லர்ஸ் வந்து உள்ளே வந்து இது பண்ணிட்டாங்க. மோரோவர் நம்ம பிடிசி வந்து டீப்பராக தான் ரீட்ரேஸ்மெண்ட் பார்க்கணும். ஸோ இந்த ஸ்மால் ஜோன்ஸ்லாம் எடுத்துகிட்டு லாஸ்ட் ஆர்டர் பிளாக்கில் கூட இதுவாகிடுச்சு. ஆர்டர் பிளாக்லும் ரிஜெக்ஷன் கொடுத்து டவுன்லேயே க்ளோஸ் வச்சுட்டு திருப்பி அந்த ஆர்டர் பிளாக்கை ஒரு ரெசிஸ்டன்ஸை இது பண்ணி திருப்பி டவுன் சைட் தான் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து என்னென்னா இங்கே வந்து நம்மளுக்கு ரிஜெக்ஷன் கிடச்சோடனே நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸில் வேணால் ட்ராப் இன் பண்ணி அந்த விக் வச்ச கேண்டில் இல்லைங்களா, இந்த ரிஜெக்ஷன் கொடுத்த கேண்டில் இல்லைங்களா, இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் கொடுக்குதான்னு பார்க்கணும். ஸ்ட்ரக்சர்னால் இந்த ஒரு சின்ன டேப் தான் ஹை கொடுத்துருக்கு. இந்த ஹை இது வந்து டேப்பை வந்து கீழே பிரேக் வச்சுருக்குங்களா, வச்சுட்டு திருப்பி வந்து ஹை பிரேக் பண்ண முடியல, திருப்பி லோவர் லோ தான். ஸோ சின்ன டேப் பிரேக்னா திருப்பி ஹை தான் நம்ம இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சதுனால தான் புல்லிஷ் சைன்ஸ் பார்க்கணும். ஸோ இங்கே பிரேக் பண்ணிவிட்டு இங்கேருந்து திருப்பி லோவர் லோ தான் வந்துருக்கு. லோவர் லோ இது க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த டேப் ஸ்மால் டேப்பை வந்து நம்ம லிக்விடிட்டியை கன்சிடர் பண்ணிட்டு இங்கே ஸ்மால் டேப்னா இந்த சோன் சொல்கிறேன், இங்கே இருக்கிற டேப் இல்லைங்களா, அது ஒரு லிக்விடிட்டியை கன்சிடர் பண்ணிட்டு டவுன் சைட் மூவ்மெண்ட் பார்த்துருக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து நீங்கள் வந்து செல்லிங் அவாய்ட் பண்ணிட்டு பையிங்கில் இருந்திருந்தீங்கன்னா இந்த ட்ரேடை நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க, அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பை பண்ணலான்னு பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே வந்து பையிங்க்கு ஏதாச்சும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், ஸ்ட்ராங்கான கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் பையிங் பண்ணணும். ஸோ நம்ம பையிங்கில் இருக்கிறவங்க தான் வரும், பையிங் மட்டும்தான் பார்க்கணும் இல்லை. ஸோ பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் தம் என்ன பையிங் நினச்சிட்டு இங்கே 5 மினிட்ஸில் இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் கொடுத்துருச்சு, இது ஒரு ஆர்டர் பிளாக கன்சிடர் பண்ணி ஹையர் ஐன் ட்ரை பண்ணுவாங்க. பட் இது வந்து நம்ம 1 ஹவரில் ஒரு ரிஜெக்ஷனாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன்னா வந்து 5 மினிட்ஸில் பிரேக் இருந்தாலும் 1 ஹவரில் ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் தான் நம்மளுக்கு வந்து டவுன் சைட் மூமெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இது நீங்கள் இந்த மூமெண்ட்டை ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா, தட்ஸ் ஆல். இதுதான் நான் பிடிசியில் சொல்லலான்னு இருந்தேன். ஸோ கோல்டும் அதே மாதிரி தான், நம்ம வந்து டவுன் சைட் தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் வந்து மந்த்லி ஓப்பன் வரைக்கும் தான் பிளான் பண்ணியிருந்தோம். எஸ்டே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், மந்த்லி ஓப்பன் வரைக்கும் தான் இங்கே ஒரு லிக்விடிட்டி மாதிரி. பட் அது கீழே லாஸ்ட்டாக நம்ம 1 ஹவரோட ஆர்டர் பிளாக் வரைக்குமே வந்திருக்கு. லாஸ்ட் டவுன் க்ளோஸ் கேண்டில் பிஃபோர் திஸ் எக்ஸ்பென்சிவ். ஓகேங்களா, இங்கே தான் டேப் ஆகிருக்கு. ஸோ வந்து நம்மளுக்கு இது ஒரு ஆர்டர் பிளாக் தான் இப்போ டேப் ஆகிருக்கு. இது ஐஆர்ஐ கிரியேட் பண்ண போனால் அதை நம்ம வந்து மந்த்லி அனாலிசிஸ் தான் பார்க்க முடியும். ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம், கோல்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மந்த்லி அனாலிசிஸ் பார்க்கணும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம இது பண்ணிடலாம், எடுத்துக்கலாம், ட்ரேட் பண்ணிடலாம். ட்ரேட் பண்ணிட்டு மந்த்லியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மந்த்லியில் இந்த லோ எடுத்துடுச்சு. ஓகேங்களா, எடுத்துகிட்டு வீக்லியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஹைலேருந்து ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு உள்ளே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ மேஜர் லிக்விடிட்டி எங்கே ரெஸ்ட்டாக இருக்கும், மந்த் ஓப்பன் எடுத்துகிட்டு க்ளோஸும் வச்சிடுச்சு. பட் வந்து இந்த வீக் லோ இருக்கு இல்லைங்களா, இதுவும் லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ டெய்லியில் பாருங்கள், மந்த்லியில் வந்து இந்த மந்த்லி லிக்விடிட்டி எடுத்துகிட்டு தான் இங்கே ஒரு சின்ன பிரேக் கொடுத்துருக்கு நம்ம அனலைஸ் பண்ணோம். பட் இந்த பிரேக் கொடுத்துருக்கு, பட் இந்த கேண்டில் ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. இந்த ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் எந்த ஒரு ஹையும் க்ரியேட் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியல. இந்த கேண்டில் இல்லைங்களா, இந்த கேண்டில் ஹையில் கோல்டுனால காம்ப்ரிஹென்சிவாக க்ளோஸ் பண்ண முடியல. ஸோ அப்போ க்ளோஸ் பண்ண முடியலன்னா இந்த லோ இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் வீக்காக இருக்கும். சரிங்களா, வீக்காக இருந்தால் இது வந்து வீக் லோ நம்ம மார்க் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் இங்கே லாஸ்ட்டாக இருக்கு இல்லைங்களா, இந்த புல்லிஷில் ஸ்டார்ட் ஆகிற நாடி தான் இந்த இது இல்லைங்களா, இந்த கேண்டிலோட லோ இருக்கு இல்லைங்களா, இங்கே நிறைய லிக்விடிட்டி இருக்கும். ஸோ இங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் தம் இங்கே கீழே போச்சுன்னா நம்ம பொசிஷன்ஸ் பை பொசிஷன் க்ளோஸ் பண்ண பை பண்ணணும். ஆனால் நம்ம பை பொசிஷன் அங்கே தான் என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ இங்கே வரைக்கும் நம்ம பை பார்க்கணும். ப்ரீவியஸ் டேஸ் ரெட் கேண்டில் நெக்ஸ்ட் டே நீங்கள் மண்டே ஓப்பன் ஆச்சுன்னா கூட டவுன் சைடே பாருங்கள். டவுன் சைட் பார்த்துட்டு இந்த லோ ரெஸ்ட்டாக இருக்க லிக்விடிட்டி டார்கெட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் அப்சைட் பண்ணலாம். இல்லை எனக்கு செல்லிங் வந்து இவ்வளோ நேரம் நடந்துச்சு, எனக்கு வந்து செல்லிங்கில் கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு வெயிட் பண்ணிங்கன்னா ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த லோ இருக்குங்களா, அதே லோஸ் கீழே இந்த லெவல் கிடைக்குதான்னு பாருங்கள். 1 ஹவரில் ட்ராப்பிங் பண்ணி மோஸ்ட்லி இதெல்லாம் நம்ம இங்கேருந்து என்ட்ரி எடுத்தாலுமே ஒரு சின்ன சின்ன டார்கெட் தான் வச்சு இது பண்ண முடியும், பைக்கில் பார்க்கணும் முடியும். பட் லாஸ்ட்டாக இருக்க இந்த லோ இருக்கு இல்லைங்களா, இந்த லோக்கு மேலே லிக்விடிட்டி எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா ஒரு பெட்டரான மூமெண்ட் கொடுக்கும். ஸோ ப்ரீவியஸ் வீக்கில் நம்ம பிளான் பண்ண மாதிரி தான் மந்த் எண்டுக்குள்ளே நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து $5,000 எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு சின்ன லிக்விடிட்டி இல்லைங்களா, இந்த ஸ்மால் லிக்விடிட்டி இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்சைட் போட்டு நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் கொஞ்சம் சைட்வேஸ் டு புல்லிஷ்னஸில் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். கோல்டில் சில்வரில் என்ன பண்ணலாம், சில்வரில் நல்ல லெவல் ஸ்டாக் ஆகிட்டு வந்துருச்சு. டே நம்ம இது என்ன மார்க் பண்ணிருந்தோம்னா டேவோட ஓபி மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே டேக் ஆகிட்டு 1 ஹவரில் கரெக்டாக ஷிஃப்ட் கொடுத்துட்டு நல்லாவே ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு டவுன் சைடில். ஸோ இதெல்லாம் ரேட் பண்ணிடலாம், நியூவாகவே பார்க்கலாம் அனாலிசிஸ். ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேமில் என்ன பண்ணுது, ஸோ சில்வரை பார்த்தோம்னா கோல்டு அளவுக்கு சில்வரில் ஸ்ட்ராங் இல்லை. ஸோ மந்த்லி ஹை எடுத்திருக்கு. நம்ம கோல்டில் வந்து மந்த்லி லோ எடுத்துகிட்டு பார்த்தோம், பட் சில்வரில் மந்த்லி ஹை எடுத்திருக்கு. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இந்த ஹை எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் நல்லாவே காம்ப்ரிஹென்சிவாக க்ளோஸ் வச்சுருக்கு சில்வரில். திருப்பி நீங்கள் செல்லிங் பார்க்கணுன்னா எங்கேருந்து பார்க்கலாம், திருப்பியும் டே ஓபிஸ் மார்க் பண்ணிக்கிறேன் நான். இங்கே இருக்கலைன்னா இந்த ஓபிஸ் மார்க் பண்ணுறேன் சரிங்களா. இங்கேருந்து இப்போ இருக்கிறது டே ஓபிஸில் தான் இருக்குது. இந்த டேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து டவுன் க்ளோஸ் கேன் லாஸ்ட் டவுன் க்ளோஸ் கேன் இந்த ஜோன்ஸ் கிட்ட தான் வந்துருக்கு. ஸோ இதில் இருக்கிற 50% வரைக்கும் பார்த்துட்டு இந்த 50% இருக்கு இல்லைங்களா, இங்கேருந்து ஒரு 1 ஹவரில் ஏதாச்சும் ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஒரு காம்ப்ரிஹென்சிவாக இல்லை ஒரு கான்ஃபிடென்ட்டாக இது இருக்கணும், க்ளோஸாக இருக்கணும். இப்போ எப்படின்னா இப்போ இந்த இது இல்லைங்களா, இது எப்படி க்ளோஸ் இப்படி இல்லையா, இந்த மாதிரி க்ளோஸ் நல்லா வச்சுருந்தா நம்ம அப்சைட் மூவ் பார்க்கலாம் சில்வரில். ஸோ கோல்டு மாதிரி தான் கொஞ்சம் கீழே வந்ததுக்கப்புறம் பை பண்ணோம்னா இந்த நல்ல பையாக இருக்கும். பட் சில்வரில் நான் மோஸ்ட்லி பை பண்ண மாட்டேன், கோல்டில் தான் புல்லிஷாக இருக்கும். சில்வரில் வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், பிடிசி வந்து வீக் எண்டில் பார்க்கலாம், சண்டேக்கு அப்புறம். இப்போ நான் சாட்டர்டே தான் ஷூட் பண்ணுறேன் இந்த வீடியோவை. சண்டே இந்த வீக் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வீக் அனலைஸ் பண்ணலாம். இப்போ டாலருக்கு போயிடலாம். டாலர் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெகட்டிவாக தான், பட் அந்த இது எடுத்துகிட்டு போயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு டார்கெட்ஸ் மேலே தெரியுறது வந்து மந்த் ஓப்பனிங், அது வரைக்கும் நம்ம டார்கெட் தெரியுது. ஸோ இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இந்த வீக் ஹை முன்னாடியே சொல்லி இந்த வீக் ஹை டார்கெட் பண்ணலான்ட்டு இது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுட்டு மந்த் ஓப்பன் இருக்கிற செகண்ட் டார்கெட்டாக வைக்கலாம். ஸோ இன்டர்னலாக ஏதாச்சும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் காமிச்சதுன்னா நம்ம பையிங்கில் இருக்கலாம். ஸோ ப்ரீவியஸாக பையிங் தான் நடந்திருக்கு. ஸோ அப்கமிங் வீக்ஸ்லையும் பையிங்கில் தான் இருக்க போகிறேன் சரிங்களா. இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 1 ஹவரில் பாருங்கள், 1 ஹவரில் ஹையர் ரைஸ் தான் க்ரியேட் பண்ணியிருக்கு. 4 ஹவர்ஸில் ப்ராப்பராக எதுவும் க்ளோஸ் இல்லை. ஸோ சும்மா இந்த லோ மார்க் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு ஒரு 1 ஹவரில் பார்த்துக்கலாம். சின்ன டேப் ஹையர் ஹை, ஸ்மால் டேப் மேக்கிங் ஹையர் ஹைஸு. ஓகே 15 மினிட்ஸ். ஸோ பாருங்கள் 15 மினிட்ஸில் எந்த ஒரு க்ளோஸும் வைக்கல அப் சைடில். அப்போ இந்த லோ வந்து வீக்கான லோவாக தான் இருக்கும். ஸோ இது கீழே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ரிவர்ஸ் கொடுத்துச்சுன்னா திருப்பி ஹையர் ஹை பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக நம்மளுக்கு இந்த புல்லிஷ் மூவ் வந்து 15 மினிட்ஸில் தான் வந்தது. இந்த புல்லிஷ் மூவ் வந்து நம்மளுக்கு இந்த 15 மினிட்ஸில் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு தான் வந்துச்சு. ஸோ இப்போ ஒரு 15 மினிட்ஸில் இந்த லிக்விடிட்டி எடுத்துச்சு, திருப்பி அப் சைட் தான் பார்ப்போம் மோஸ்ட்லி. ஆனால் இந்த லோ எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா நல்ல பையாக இருக்கும். ஸோ எதுவும் இது பண்ணாமல் இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாலரில் புல்லிஷாக இருக்கலாம். யூரோவில் பாருங்கள், யூரோ யூஎஸ்டி சேம் நம்ம மந்த்லியில் எப்படி நம்ம டாலருக்கு இது பண்ணணும் மந்த் ஓப்பன் ஆகிட்டாங்க, இதுவும் மந்த் ஓப்பன் வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணலாம். மந்த் ஓப்பன் ப்ரீவியஸ் மந்த் ஓப்பன் ஓகேங்களா, இந்த மந்த் ஓப்பன் வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். ஸோ நெகட்டிவ் கேண்டில் வீக்லி பாருங்கள், வீக்லி எப்படி போயிருக்கு, வீக்லி ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணுறேன். டெய்லியில் பாருங்கள் என்ன லெவல்ஸ் இருக்குன்ட்டு ஃபுல்லாகவே செல்லிங் தான். ஸோ மோஸ்ட்லி எனக்கு யூரோவில் வந்து என்ட்ரி கொடுக்கவே இல்லை இந்த வீக்கில் ஃபார் செல்லிங். ஸோ 4 ஹவர்ஸ் ட்ராப் இன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் இந்த சின்ன விக் இருக்கு இல்லைங்களா, இந்த விக்குக்கு மேலே லிக்விடிட்டி இருக்கும். ஸோ செல் ஆகிட்டே இருக்குன்ட்டு இப்போது அக்ரெசிவாக நம்ம செல் பண்ணாமல் இந்த ஐஆர் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு மேலே இருக்கிற இந்த ஜோன்ஸ், அது என்ன ஜோன்ஸு 1 ஹவரில் பாருங்கள், 15 மினிட்ஸில் பாருங்கள் என்ன ஜோன் மார்க் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ 5 மினிட்ஸில் ஒரு ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த ஏஷியன் செஷன்லேருந்து செல் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் செல் அந்த ஜோன்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து ஆஃப்டர் லண்டன் செஷன் நீங்கள் ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா இந்த லண்டன் செஷனில் ஹைஸ்
15 மினிட்ஸில் அந்த மாதிரி பாருங்கள். 15 மினிட்ஸில் செஷன்ஸ் எப்படி 15 மினிட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டரான இதுவாக இருக்கும். ஸோ இந்த ஹை எடுத்துருக்கீங்களா, எடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1 மினிட்ல 15 மினிட்ஸ் 1 மினிட்ல டைம் ஃப்ரேம் மேனேஜ்மெண்ட் பண்ணி டவுன் சைட் மூமெண்ட் பார்த்துருக்கலாம். எப்படி பார்த்துருக்கீங்க, இங்கே இருக்குங்களா பிரேக் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற பிரேக் ஆகும்போது ஒரு கேண்டில் மேலே போயிட்டு வந்துருக்கீங்களா, அதுக்கு மேலே லிக்விடிட்டி இருக்கும். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் செல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்து நான் அந்த என்ட்ரிஸ் இந்த மாதிரி ப்ரெசைஸாக என்ட்ரிஸ் கொடுக்க மாட்டேன். ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு நல்ல ஜோன்ஸ் கிடச்சா நான் வந்து ரிவர்சல் சைன்ஸாக பார்ப்பேன். ஸோ மோஸ்ட்லி வந்து இப்போ நான் மண்டே ட்ரேட் இருக்காங்க, மோஸ்ட்லி இதுக்கு இது ஒரு ஐயாவில் கன்சிடர் பண்ணி இதுக்கு மேலே வந்து ரிவர்சல் கிடச்சின்னா நல்ல ஜோன்ஸாக பார்க்கலாம். ஸோ ஜிபிபி பார்க்கலாம், ஜிபிபி USD, ஜிபிபி மந்த்லி டைம் ஃப்ரேம். ஸோ 15 டேஸ் தான் ஆயிருக்கு இப்போதைக்கு, இன்னும் 15 டேஸ் இருக்குது மந்த் க்ளோஸ் ஆகிறது. ஸோ அதுக்குள்ளே எப்படி போடுறது பார்க்கலாம். ஸோ 15 டேஸ் இருக்கனால ஆல் ஆஃப் சடன் வருமானு தெரியல. இருந்தாலும் நம்ம இங்கே வரைக்கும் நம்மளோட லாங் டேர்ம் வியூ இந்த ஜோன்ஸ் வரைக்கும் வைக்கலாம். இந்த ஜோன்ஸ் வரைக்கும் சின்ஸ் நம்ம USDயில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கனால நம்ம அந்த ஜோன்ஸ் வரைக்கும் வைக்கலாம். ஸோ மண்டே இவ்வளோ பெரிய எக்ஸ்பேன்ஷன் கொடுத்தாங்க. மண்டேயில் வந்து நான் பெரிய மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். லாட் ஆஃப் இன்டிசிசிவ் கேண்டில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். யூரோலையும் சரி ஜிபிபிலையும் சரி இன்டிசிசிவ் கேண்டில் தான் இருக்கும். ஆனால் இவ்வளோ பெரிய எக்ஸ்பேன்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கன்சாலிடேஷன் போட ட்ரை பண்ணும். யூரோலையும் சரி ஜிபிபி சரி ஆர்டை நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இதில் வந்து இது எனக்கு கன்சாலிடேஷன் தான் தெரியுது எனக்கு. ஸோ லோ டைம் ஃப்ரேம் 1 ஹவரில் பார்த்தோம்னா இது வந்து நல்லா க்ளோஸ் வச்சுருக்கு. ஜிபிபி நல்லா மேலே க்ளோஸ் வச்சுட்டு தான் லோவர் க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஜோன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பிரேக் பண்ண ஜோன்ஸ் எது பாருங்கள். இந்த கேண்டில் மட்டும்தான் டவுன் க்ளோஸ் பண்ணியிருக்கு, இந்த கேண்டில் மட்டும்தான் க்ளோஸ் கீழே வச்சுருக்கு. ஸோ இது ஒரு ஐயாரெல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு சின்னதாக ஸ்கேல்பிங் மாதிரி பாருங்கள். செல்லில் இருந்தீங்கன்னா, இதுவே பையில் இருந்தீங்கன்னா அதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கதான் பார்த்துட்டு க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் மேலே இருக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம வந்து பையிங்கில் எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல. யூரோலையும் சரி ஜிபிபிலையும் சரி பையிங் எதுவும் பார்க்கணுன்ட்டு இது இல்லை. ஆஃப்டர் கன்சாலிடேஷன் ஒரு மண்டே கன்சாலிடேட் ஆகுதுன்னா டியூஸ்டேயில் அது மாதிரி பையிங் நான் ட்ரை பண்ணி கன்சாலிடேட்டட் கேண்டிலுக்கு மேலே டார்கெட் வச்சுட்டு அங்கேருந்து செல்லிங் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு நம்ம மோஸ்ட்லி யூரோலையும் சரி ஜிபிபிலையும் சரி அக்ரெசிவ் பையிங்கில் இருக்க மாட்டோம். ஸோ ஓகே நான் ரேட் பண்ணியாச்சு. ஆடு பார்க்கலாம். ஆடு எப்படி இருக்குது, ஆடு மந்த் ஹை எடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் ரேட் பண்ணிடலாம். ஓகே மந்த் ஹை எடுத்துருக்கு. மந்த் ஹை எடுத்துகிட்டு டேயில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு இருக்கான்னு பாருங்கள். டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கெல்லாம் க்ளோஸ் வச்சுருந்தாலுமே இந்த ஸ்ட்ரக்சரை உடைக்கலை. இன்னும் இந்த லோ இருக்குல்லைங்களா, இந்த லோ இது கீழே நல்லா ஒரு க்ளோஸ் வச்சுருந்தா பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இன்டர்னலாக ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் மந்த்து ஓப்பன் மட்டும்தான் எனக்கு இப்போதைக்கு தெரியுது. ஸோ மந்த் ஓப்பனில் இருந்து ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ரிஜெக்ஷன் கிடச்சிச்சுன்னா லோ டார்கெட் பண்ணலாம். ஸோ எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேம் பேஸில் தான் நம்ம இது பண்ணுறோம், அனலைஸ் பண்ணுறோம். ஸோ மண்டே எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு டீப்பரான அனலைசிஸ் பண்ணலாம். ஸோ நியூசிலாண்ட் என்ஜிடி எப்படி பண்ணது பாருங்கள். என்ஜிடி டேக் அந்த லிக்விடிட்டி அப்சைட், மேலே அப்சைட் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு க்ளோஸ் நல்லாவே க்ளோஸ் வச்சுருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சுட்டு. ஸோ ஆடோட என்ஜிடியில் நல்ல செல்லிங் லெவல்ஸ் இருக்குது. நல்ல கன்சல்டேஷன் இருக்கிறதுனால மேலே அந்த செல்லு பார்ப்போம். மோஸ்ட் ப்ராப்ளி இதில் எல்லாத்தையும் யூரோ ஜிபிபி எல்லாத்தையும் பார்த்தா நம்மளுக்கு கேப் டவுன் அந்த மாதிரி தான் ஓப்பன் கொடுக்கும்னு நினைக்கிறேன் மண்டே. சரி பார்க்கலாம் எப்படின்ட்டு. யூரோ ஜேபிஒய் என்ன பண்ணுது, மோஸ்ட்லி மந்த் லோ எடுத்துருச்சு. டெய்லி டைம் ஃப்ரேமில் மந்த் லோ எடுத்துகிட்டு எந்த ஒரு மந்த் லோ எடுத்துகிட்டு ஒரு க்ளோஸ் கொடுத்துருக்கு கேண்டில். இருந்தாலுமே பை பண்ண யோசிக்கிறானுங்க, ஏன்னு தெரில. ஏன்னா இங்கே இருக்க ஸ்மால் லிக்விடிட்டி இருக்குங்களா டவுன் சைடில், அதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. 1 ஹவரில் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான க்ளோஸ் டவுன் சைட் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் அப் சைட் நம்ம ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ யூரோவில் வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் புளிஷாக இருக்கனால இந்த கேண்டில் கூட பார்த்தீங்கன்னா செல்லு இருக்குங்களா, இதுக்கு மேலே போயிட்டு தான் நல்லா செல்லு கிடைக்கணும், நம்மளுக்கு செல்லு வேணும்னா. ஸோ அது வரைக்கும் அப்படியே ஒரேடியாக மேலே போகுது. இங்கே இருக்குல்லைங்க பையர்ஸில் ஸ்டாப் லாஸஸ்லாம் எடுத்துகிட்டு தான் மேலே டர்ன் பண்ணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஸ்டாப் லாஸும் இந்த க்ரீன் கேண்டில் இருக்குன்னா அது கீழே தான் இருக்கும். அது கீழே போனால் மட்டும் ஏதாச்சும் புல்லிஷன் கிடைக்குதான்னு பாருங்கள். ஏன்னா ஃபுல்லாகவே இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விக்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்மால் டைமில் ஆகிருக்கு. அதனால் இங்கே நீங்கள் ட்ரேட் எடுத்துக்க முடியாது. சேம் டைம் ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்கிறனால தான் வந்திருப்பீங்க வெளியே. ஸோ ஜிபிபி ஃபுல்லாகவே இன்வால்வ் பண்ணலாம். ஜிபிபி எப்படி இது பண்ணுது, ஓகே ஜிபிபி யூஎஸ்டி மந்த் ஓப்பன் மார்க் பண்ணி வைக்கிறேன். அது வரைக்கும் வருமானு தெரியல. ஓகே ப்ரீவியஸ் வீக்ஸ் ஹை எடுத்துருக்கு. ஸோ சேம் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக யூரோக்கு ஆப்போசிட்டாக போகுது அனாலிசிஸ். யூரோவில் வந்து கொஞ்சம் தான் கீழே வந்தால் பை பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஜிபிபியில் நல்ல ஒரு காம்ப்ரிஹென்சிவாக நல்ல ஒரு செல்லு கொடுத்துட்டு கீழே வந்ததுக்கப்புறம் தான் பை. இதுவும் அதே மாதிரி தான். பட் வந்து நம்ம சிஆர்டி மாதிரி செல்லிங் காட்டுது, அது வந்து சிஆர்டியில் பையிங் மாதிரி காட்டுது. சரிங்களா.
ஸோ அதான் ரெண்டுத்தையும் எப்படியுமே உங்களுக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மண்டே ஓப்பன் ஆனதை பார்த்துட்டு ப்ரீமியமாக டிஸ்கவுண்ட்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் வந்து எது லிக்விடிட்டியும் டார்கெட் பண்ணுங்கள். USDJPY எப்படி போகுது? ஸோ USDJPY லோ எடுத்துருக்கு. ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம லோ எடுத்துகிட்டா ஹை தான் டார்கெட் பண்ணுவோம். மந்த்லியில் பார்க்குறோம், டேயில் பாருங்கள், டெய்லியும் நல்லா தான் போயிருக்கு. ஸோ JPY பேர்ஸில் USDJPY வந்து நல்லா ஜோன்ஸ் கொடுக்குது நம்மளுக்கு. ஸோ ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸோ ஆல்ரெடி இந்த புல்லிஷ் இது இருக்கு இல்லைங்களா, ஃபேர் வேல்யூ கேப்பை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் வச்சிச்சு. நெக்ஸ்ட் வீக் தான் டிட்டர்மைன் பண்ணுவோம் இது மேலே போதா கீழே வருதான்னு. டெய்லி டைம் ஃப்ரேமில் புல்லிஷாக தான் இருப்போம் நம்ம மோஸ்ட்லி. ஸோ மேலே இருக்கிற இந்த வீக் ஓப்பன் இல்லைங்களா, இது வரைக்குமே நம்ம வந்து புல்லிஷ் சைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி பார்க்கலாம், இந்த மாதிரி விக்கு வச்சுட்டே போகுதுல்ல, விக்கு வச்சுட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு பையிங் பாருங்கள், கொஞ்சம் சேஃபாக இருந்தீங்கன்னா. இல்லை எனக்கு ரிஸ்கி ட்ரேடர்னா பெட்டர் அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா ரிஸ்கி ட்ரேடர்ஸ் நீங்கள் குதிக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்காது. ஸோ யூஎஸ் ஆயில் கொஞ்சம் செல்லிங் இருக்குது, பட் பார்த்தா அது கொஞ்சம் பைக் நியூட்டன் போடுது. ரேட் மட்டும் நீங்களாகவே பார்க்கலாம். மந்த்லியில் ஸ்மாலர் விக்கு வச்சுருக்கு. ஸோ இங்கே ஒரு லெவல்ஸ் மார்க் பண்ணுறேன், இங்கே போகுமா தெரியல. ஸோ ஓகே, வீக்லியில் ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில். இந்த ப்ரீவியஸ் வீக் என்ன பண்ணியிருக்கு, வீக் எடுத்துகிட்டு உள்ளே க்ளோஸ் வச்சுருக்கு. நெக்ஸ்ட் வீக் வந்து புல்லிஷாக இருக்குது. டெய்லி டைம் ஃப்ரேமில் மந்த் ஓப்பன் லெவல்ஸ் தெரியுது மேலே. ஸோ இங்கே இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் வீக் இப்போது மண்டே வந்து ஓப்பன் ஆகுதுன்னா ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ஸ் மார்க் பண்ணிட்டு எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். ப்ரீமியம் ஓப்பன் ஆகுதுன்னா 50% வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பையிங் கொடுக்கலாம். பட் ஆல்ரெடி இது பையிங் நல்ல ஒரு ரேட்டஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் பையிங்கில் இருக்குது. ஸோ மண்டே ஓப்பன் ஆகிறத வச்சு நம்ம டிசைட் பண்ணது தான். ஸோ தட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இதில் எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப் ஐ வில் ரிப்ளை டு ஆல் கமெண்ட்ஸ். எல்லா கமெண்ட்ஸும் ரிப்ளை பண்ணி பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.